மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியாளர்களானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். விசுவாச அறிக்கை, கடவுளுடைய வார்த்தை அறிக்கை செய்கிறது தான் விசுவாச அறிக்கை. அதனுடைய பலன் என்ன, அது என்ன நடப்பிக்கிறது என்பது குறித்து பல்வேறு காரியங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். 5 காரியங்களை சொல்லிட்டேன். இப்போ 6வது காரியத்தை சொல்லி கொண்டு வர்றேன். அது தொடர்வோம். 6வது காரியம் என்ன? நான் விசுவாச அறிக்கை செய்யும்போது, அதாவது கடவுளுடைய வார்த்தையை என் வாயினால் நான் அறிக்கை செய்யும்போது அதனால் என்ன பலன் உண்டாகிறது? 6வது பலன் என்ன? கடவுள் என்னை குறித்து ஒரு படம் வச்சிருக்கிறார். அந்த படத்தை என்னுடைய அறிக்கை என்னுடைய இருதயத்திலே வரைகிறது, உண்டாக்குகிறது. கடவுள் நம்ம குறித்து ஒரு படம் வச்சிருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? அது வேத வசனத்தில் அப்படி போதிக்கப்படுகிறது. என்ன படம் அது? நான் உங்களுக்கு சொன்னேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசித்து காண்பித்தேன். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தும் இருக்கிறாராம். முன் அறிந்தது மட்டும் இல்லை, நம்மளை முன்குறித்தும் இருக்கிறார். முன்குறித்துனா எப்போ முன்குறித்து? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம். என்னத்துக்காக முன்குறித்திருக்கிறாராம்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் இருக்கும்படியாக முன்குறித்திருக்கிறார். அவர் கொத்த சாயல் எனக்கு எப்படி உண்டாகும்? நான் எப்படி அப்படி மாறுவேன்? சும்மா ஒன்றும் மாற முடியாது. அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு அப்படியே கேட்டுட்டு சும்மா அப்புறம் போயிட்டு திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேறு எதையோ பேசிட்டு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பிரசங்கம் கேட்குறதுனால மாற போகிறதில்ல. எப்போ மாற போகிறோம்? வந்து கேட்டு சத்தியங்களை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அதை விசுவாசித்து அதுக்கேற்ற வார்த்தைகளை எடுத்து அந்த சாயலை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை எடுத்து நான் சொல்ல சொல்ல வெற்றியை பேச பேச அவருடைய சாயல் என்னன்னு பார்த்துட்டு அதை நான் சொல்ல 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 அந்த சாயல் எனக்குள்ளே உண்டாகிறது. அந்த சாயலின்படியே நான் உண்டாக ஆரம்பிக்கிறேன். இப்படி தான் காரியங்கள் நடக்கிறது என்று உங்களுக்கு காண்பித்தேன். அதனால தான் இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ வாஸ்தவ வசனங்கள். விதைங்கிறது வசனம். வசனத்தை விதைக்க புறப்பட்டானாம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். எங்கே விதைக்கிறான்? நிலத்தில் விதைக்கிறான். எந்த நிலம்? இருதயம் என்கிற நிலத்தில். வசனம் விதையாக இருக்குமானால், நிலம் வந்து இருதயமாக இருக்குமானா, எப்படி விதைக்கிறது? இருதயமாகிய நிலத்தில் வசனமாகிய விதையை எப்படி விதைப்பது? ஒரு விதையை கொண்டு போய் நிலத்தில் விதைனா எல்லாருக்கும் தெரியும். எடுத்துகிட்டு போய் தூவிட்டு வந்துடுவோம் விதைச்சிட்டு. வசனம் தான் விதை, இருதயம் தான் நல்லன்னா எப்படி வசனத்தை இருதயத்தில் விதைக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி விதைப்பீங்க? அறிக்கையின் மூலமாக தான் விதைக்கணும். நான் சொல்லும்போது தான் இந்த வார்த்தை விதையாக புறப்பட்டு வந்து என்னுடைய இருதயத்தில் அது என்ன பண்ணுகிறது? விதைக்கப்படுகிறது. நான் வசனத்தை சொல்ல சொல்ல வாரி இறைக்கிறது போல என்னுடைய இருதயத்துக்குள்ள எங்கும் நான் கடவுளுடைய வார்த்தையை நான் விதைக்கிறேன். இப்படி வசனத்தை வாயில் வச்சு அதை பேசும்போது தான் இருதயமாகிய நிலத்தில் நான் விதைக்கிறேன். விதைச்ச உடனே பிசாசு என்ன பண்ணுறானா? புறப்பட்டு வந்து அந்த விதையை எடுத்து போட அவன் வருகிறானாம். நல்லா கவனிங்க. அவன் எடுத்து போடுறானா? எப்படி எடுத்து போடுறான்? இந்த வசனத்துக்கு நேர்மாறாக நம்மளே பேச வச்சு நோண்டி எடுத்து போட வச்சிட்றான். பலன் இல்லாமல் போயிடுது. 4 விதமான நிலத்தை குறித்து சொல்லுது. இந்த 4 விதம் வழி அருகே கற்பாறை நிலம், முள்ளுள்ள இடங்களில் விதைச்சது எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. பலனே இல்லை. விதைச்சது விதையெல்லாம் போய் விழுந்தது எல்லாம் ஆச்சு. ஆனால் ஒன்றும் வரல. அதில் ரிசல்ட் ஒன்றும் கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை. கோயிலுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு ஆவிகிரி ஜீவி, ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இன்னமும் போகிறாங்க, பைபிள் 2 அதிகாரம் டெய்லி வாசித்துடுறாங்க, ஏதோ ஒரு ரிலீஜியஸாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரிசல்ட்டு இல்லை. ரிசல்ட் இல்லாத வாழ்க்கை. ரிசல்ட் இல்லாத வாழ்க்கை ஏன்னா இந்த வசனம் வந்து வாயில் இல்லை. இது வாயிலிருந்து உள்ளே விதைக்கப்படலை. விதைக்கப்பட்ட வசனம் காக்கப்படலை. வேலை செய்கிற உள்ள அது வந்து வேலை செய்கிற அளவுக்கு இவங்க அதை விதைச்சி அதை காத்து அதை பண்படுத்தி அதை தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் இது பண்ணுறதில்ல. அதனால தான் ஒன்றும் ரிசல்ட்டு உண்டாகிறது இல்லை. 4வது விதமான நிலத்தை பாருங்கள். அதுதான் இன்றைக்கி கவனிக்கணும். அது பாருங்கள், 20ஆம் வசனம் சொல்லுது அதை பற்றி.
20ஆம் வசனத்தில், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்கள தான் கவனிக்க போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா ரிசல்ட் நமக்கு வேணும். இந்த முதல் 3 நாளுகளை விடுங்க. விதைச்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அது நடுவில் துன்பம், உபத்திரவம், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, அப்படி இப்படின்னு வந்து கலைச்சி விட்டுருச்சு. அதை பார்த்துட்டு அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு அதை சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வசனத்தை தான் விதைச்சாங்க, ஆனால் உபத்திரவம் துன்பம்னு அது உபத்திரவம் துன்பத்தை பேசுகிறது. அதனால் அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. வசனத்தை விதைச்சாலும் அதனால் பலனு இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள், இப்போ 4வது விதமான நிலத்தில் யார்? இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு 1, 30, 60, 100 பலன் கொடுக்குறார்கள். இப்படி தான் நம்ம இருக்க விரும்புகிறோம். கேட்டு ஏற்றுக்கொண்டு, எல்லாம் சொல்லுங்கள், கேட்டு ஏற்றுக்கொண்டு. இவங்களுடைய குவாலிட்டி என்னென்னா கேட்டு ஏற்றுக்கொண்டு. கேட்டு ஏற்றுக்கொண்டுனா சாதாரணமாக கேட்டு ஏற்றுக்கொள்கிறது மாதிரி இல்லை. எந்த விதத்தில்? கேட்டு ஏற்றுக்கொண்டு பலன் கிடைக்கிற விதத்தில் கேட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். இது பலன் கிடைக்கிற விதத்தில் நான் எப்படி கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். எனக்கு பலன் வேணுங்க, 30, 60, 100 பலன் வேணும், ரிசல்ட் வேணும் எனக்கு. அந்த விதத்தில் நான் எப்படி வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்வது? எப்படி பலன் உண்டாகிற விதத்தில் கேட்டு ஏற்றுக்கொள்வது? 3 காரியங்கள். 1 டிசிஷன், 2வது கன்ஃபெஷன், 3வது ஆக்ஷன். 1 டிசிஷன், 2வது கன்ஃபெஷன், 3வது ஆக்ஷன். 3 அதே வரிசையில் வரணும். டிசிஷன்னா தீர்மானம், கன்ஃபெஷன்னா அறிக்கை, ஆக்ஷன்னா செயல். இது 3 கலக்கும் போது தான் ரிசல்ட் உண்டாகுது வாழ்க்கையில். டிசிஷன் இல்லாமல் கன்ஃபெஷன் வர முடியாது, கன்ஃபெஷன் இல்லாமல் ஆக்ஷன் வர முடியாது, தீர்மானம் இல்லாமல் அறிக்கை வர முடியாது, வாயின் அறிக்கை உண்டாக முடியாது, வாயின் அறிக்கை உண்டாகாமல் செயல் உண்டாக முடியாது. இது ஒன்றோட ஒன்று கோர்வையாக இதே வரிசையில் தான் வரணும். ஒன்று இல்லாமல் இன்னொன்று வர முடியாது. நேராக ஆக்ஷனுக்கு போயிட முடியாது. முதல்ல டிசிஷன் வந்து, அப்புறம் கன்ஃபெஷன் வந்து, அப்புறம் தான் ஆக்ஷன் வர முடியும். கவனிக்கிறீங்களா? அப்போ டிசிஷன்னா என்ன? எதை டிசிஷன்னு சொல்கிறோம்? திருப்பவும் இப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினானில், இப்போ கவனிங்க, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், பாருங்க இங்கே எல்லாம் வந்துடுது, கேட்கறது செய்கிறது எல்லாம் வந்துடுது. கேட்டு நம்ம கேட்டு ஏற்றுக்கொண்டு பலன் தர்றது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பானாம். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். இன்றைக்கி எவ்வளோ நேரம் கண்ணாடி பார்த்தீங்க? சரி, நிறைய பேர் பாவ அறிக்கையின் நேரம். இப்போ ரொம்ப நேரம் கண்ணாடி பார்த்துருக்கீங்க சிலர்லாம். பார்க்குறோம், தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு காலையில் கண்ணாடி பார்த்தவங்கெல்லாம் உங்கள் முகத்தில் எத்தனை மேடு இருக்குது, எத்தனை பள்ளம் இருக்குது, எத்தனை பருக்கள் இருக்குது, எத்தனை பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, எத்தனை கரும்புள்ளிகள் இருக்குது, இதெல்லாம் கணக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன்னு வைங்க. உங்களை இவ்வளோ நேரம் பார்த்தால் கூட, 1 மணி நேரம் நின்று பார்த்தால் கூட சொல்ல மாட்டீங்க. ஹலோ, ஏன் உங்களால் சொல்ல முடியாது? எத்தனை மேடு, எத்தனை பள்ளம், எத்தனை கருப்பு புள்ளி இருக்குது, எத்தனை இது இருக்குது, உங்களால் சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கும்போதே இதெல்லாம் கணக்கு சொல்லணுமேன்ற நோக்கத்தோடு பார்க்கல. அல்லது பார்க்கும்போதே நான் டாக்டர்கிட்ட போகணும், இந்த மேடு பள்ளத்தெல்லாம் சரி பண்ணணும், இல்லை பியூட்டிஷியன்கிட்ட போகணும், 4 மேடு இருக்குது, 3 பள்ளம் இருக்குது, 5 இடத்துல கரும்புள்ளிகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு கணக்கு போடுவீங்க. ஏன்னா ஏதோ ஒன்று அதை பற்றி செய்யணுன்ற ஒரு தீர்மானத்தோடு பார்க்குறீங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? டிசிஷன் பற்றி பேசுகிறேன். இப்போ கண்ணாடி பார்க்கும்போது எதுக்காக பார்க்குறீங்க? ஏதோ ஒன்று செய்யணும். இந்த பிளெமிஷஸ், இந்த குறைகளை எல்லாம் போக்குவதற்கு நான் ஒன்று செய்ய போகிறேன். போகிறதுக்கு முன்னால் அதெல்லாம் கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு அப்புறம் போனால் தான் கரெக்டாக அவங்க செய்வாங்க. அப்புறம் இல்லைன்னா அவங்க 1, 2 விட்டுட்டா போச்சு. அதனால் கரெக்டாக பார்த்துக்கிட்டு போகிறோம். ஆனால் சும்மா நான் டெய்லி முகத்தை பார்க்கும்போது கணக்கு எடுத்து பார்க்கறது இல்லை. இருக்கீங்களா? வசனத்தை வாசிக்கிறதும் அப்படிதானா? இது தெரியும், எல்லா கதையும் தெரியும். எலியா, மோசே, யோசுவா, எல்லா கதையும் தெரியும். பைபிளில் இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியும். பாருங்கள், அவ்வளோதான ஒழிய டீட்டெயில்ஸ் தெரியாது, அதில் நுணுக்கங்கள் தெரியாது.
ஏன்னா அதை எடுத்து எனக்கு அப்ளை பண்ணி நான் அதில் பயனடைய வேணுன்ற நோக்கத்தோட பார்க்கல. எனக்கு இதில் ஏதோ ஆசீர்வாதம் இருக்குதாமே, நான் இப்படி ஆக முடியுமாமே, எனக்கு நான் இப்படி வெற்றி பெற முடியுமாமே, இந்த வெற்றிக்குரிய எல்லாத்தையும் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறேன் பாரு அப்படின்னு பார்த்ததே கிடையாது. பருவெல்லாம் எங்கே இருக்குது பார்த்துடலாம், வடுவெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம், எங்கே பிளாக் ஸ்பாட்லாம் இருக்குன்னு சரி பண்ணிடலாம் அப்படின்னு நோக்கத்தோடு பார்த்தா தானே எண்ணுவீங்க. அதே போல் தான் இதுவும். அப்படி தான் திருவசனத்தை வாசிக்கிறவனும் அப்படி தான் இருக்கிறானா பாருங்கள். ஜென்ரலாக பார்க்குறான், டீட்டெயிலாக பார்க்குறது இல்லை. ஏன் டீட்டெயிலாக பார்க்குறது இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் செய்ய போகிறதா உத்தேசம் இல்லை, ஒரு நோக்கத்தோடு படிக்கலை. இருக்கீங்களா? எல்லாம் முழிக்கிறீங்க ஒரு மாதிரி. ஆமாம், அப்படி தான் நானும் இவ்வளோ நாள் படித்தேன்னு நினைக்கிறாங்க சிலர். அதை தான் சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் கேட்க 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 வேறு மாதிரி ஆகிடுது. பைபிள் எடுத்து ஓஹோ இதில் ஏதோ இருக்குது விஷயம், இதை விடுறதில்லை, இதை பார்த்து உள்ளும் புறமும் எல்லாத்தையும் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இதுலேருந்து கண்டிப்பாக எடுத்துடணும், இது எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் பாட்டாக விளங்குது, தனித்தனியாக தெரியுது, எல்லாம் வந்து டீட்டெயிலாக தெரியுது. என்ன சொல்கிறேன்னா டிசிஷன். ஏன் அந்த திருவசனத்தை வாசிக்கிறவன் அப்படி இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னன்றதை மறந்துடுறான். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான், சாயல் என்னன்றதை மறந்துடுறான். ஏன்னா ஒரு நோக்கத்தோடு பார்க்கல, இதை ஏதாவது சரி பண்ணலான்ற நோக்கத்தோடு பார்க்கல, அதனால் மறந்து போயிடுறான். அப்படி தான் திருவசனத்தை வாசிக்கிறவர்களும் நோக்கத்தோடு பார்க்கல, இப்படி அடைய வேணும், இதை செய்ய வேணுன்ற நோக்கத்தோடு பார்க்கல, அதனால் வாசித்துட்டு அப்புறம் அதை மறந்து போயிடுறாங்க. இருக்குது, அதை வாசித்தாச்சு, ஆனால் அது ஒன்றும் பெருசாக அது ஒன்றும் உள்ளே பதியலை, அதனால் ஒன்றும் ஆகலை. ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நான் இப்படித்தான் இருக்க போகிறேன், நான் வாழ்ந்து இருக்க போகிறேன், வெற்றி பெற போகிறேன், சுகமடைய போகிறேன், எல்லாவற்றிலும் ஜெயத்தோடு நான் வாழப்போகிறேன், நான் நன்றாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு, அந்த தீர்மானத்தை எடுத்துட்டதுனால இப்போ தேட ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ எல்லாம் வேறு மாதிரி படும், கண்ணில் எல்லாம் வந்து வேறு மாதிரி படும். இயேசுவின் வாழ்க்கையை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இயேசுவை பார்த்துட்டு இருப்பீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதுதான் நீங்கள், அவரில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நீங்கள், உள்ளத்தில் படம் உண்டாக ஆரம்பித்து விடும். ஸோ அந்த டிசிஷன் ரொம்ப முக்கியம். டிசிஷன் என்ன? ஒரு தீர்மானம், ஒரு தரமான தீர்மானம். அந்த தரமான தீர்மானத்தை எடுத்து நான் வந்து ஒரு நோக்கத்தோடு வசனத்தை நான் நாடுகிறேன், வசனத்தை தேடுகிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன். அது என்ன தீர்மானம்? இதில் உள்ள ஒவ்வொரு டீட்டெயிலையும் கவனிக்க போகிறேன். இது என்ன ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்குது, அதையெல்லாம் நான் பெறப்போகிறேன், அனுபவிக்க போகிறேன், எடுத்துக்கொள்ள போகிறேன், இதையெல்லாம் வச்சு ஜெயத்தை நான் பெறப்போகிறேன் என்கிற நோக்கத்தோடு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால், அந்த டிசிஷன் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால், அப்பொழுது என்ன ஆகிறது? எல்லாமே நல்லா விளங்க ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? சரி, இப்போ வாசிப்போம். 1 அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து அதுக்குன்னு உற்று பார்த்து, அதாவது ஒரு நோக்கத்தோடு பார்க்குறான், உன்னை தேடிட்டு இருக்கிறான். சுகம்னு சொல்கிறாங்களே, இந்த சுகம் இருக்குதா இங்கே? வெற்றின்னு சொல்கிறாங்களே, இந்த வெற்றி இங்கே இருக்குதா? ஜெயம் சொல்கிறாங்களே, இது இங்கே இருக்குதா? எப்படி இதுதான் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறாரா? இதுதான் உண்மையா? இதுதான் சத்தியமா? அப்படின்னு உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவன், உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவன், எல்லாம் சொல்லுங்க, நிலைத்திருக்கிறவன். நிலைத்திருக்கிறவன் சொன்னால் அதிலே நிற்கிறவன். அதாவது அதை பார்த்துட்ட உடனே அப்புறம் கணத்துக்கு இங்கே பார்த்தோன்னே வேறு தெரியுது, தரித்திரம் தெரியுது, தோல்வி தெரியுது, முடியாதுன்னு தெரியுது, இயலாதுன்னு தெரியுது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அதை பார்க்குறது இல்லை, இங்கே உற்று பார்க்குறான். உற்று பார்த்துட்டு இதிலே நிலைத்திருக்கிறான். நான் பார்க்குறத நம்ப போகிறதில்ல, நான் மற்றவங்க சொல்கிறத நம்ப போகிறதில்ல, சூழ்நிலையில் பார்க்க போகிறதில்ல. நான் என்னத்தை இங்கே கண்டேனோ, இங்கே உற்று பார்த்து கரெக்டாக என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேனே, அதிலேயே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அதிலேயே என்னுடைய கவனத்தை வைக்க போகிறேன், அதையே நான் உற்று நோக்க போகிறேன்னு சொல்லி இதிலேயே கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். இருக்கீங்களா? அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து அதிலே பாக்கியவனாக இருப்பான். அப்படி தான் ரிசல்ட் உண்டாகிறது. உற்று பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து. உற்று பார்த்துனா ரொம்ப கவனமாக தேடுறான், ஒரு நோக்கத்தோட சில காரியங்களுக்காக தேடிட்டு இருக்கிறான். தேடின பிறகு அதிலேயே நிலைத்து இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து அதிலேயே நிலைத்திருந்து அதற்கேற்ற செய்கையை செய்து அதனுடைய பலனை அடைகிறான்.
எப்படி வசனத்தை கேட்டு பலனடைகிறதுன்றதை பற்றி பார்க்குறோம். உற்று பார்க்கணும் ரொம்ப கவனித்து பார்க்கணும். என்ன இருக்குது, உண்மைதானா, இப்போ சொல்கிறாங்களே இது உண்மைதானா, நிச்சயமாக இருக்கா, பைபிளில் தான் இருக்குதா, அது இப்படி தான் சொல்லியிருக்குதா, அது அப்படி தான் சொல்லியிருக்குதுன்னா அப்புறம் அதிலே நிலைச்சிருக்கணும். வேறு 1000 பேர் என்ன சொன்னாலும் அதை நம்புறது இல்லை, இது தான் நம்புறதுன்னு அதிலே நிலைத்திருக்கணும். அப்புறம் அதை கேட்ட செய்க அங்கே இருக்கணும். அப்புறம் அதில் பலன் உண்டாகிறது, அதில் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள் 26ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், சரி டிசிஷன் வந்துருச்சு, டிசிஷன் வந்துட்டதுனால தான் இப்போ உற்று பார்க்குறீங்க, டிசிஷன் வந்ததுனால தான் கவனம் செலுத்துறீங்க, டிசிஷன் வந்துட்டதுனால தான் அதுலேயே நிலைச்சிருக்கிறீங்க, உறுதி ஆகிட்டீங்க, இதில் தான் நிற்பேன் நான், இப்படி தான் சொல்லுது வசனம், இதிலே நிற்க போகிறேன், மாற போகிறது இல்லைன்னு. அதுக்கேற்ற இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ உங்களில் ஒருவன் 26 தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். தன் நாவை அடக்காமல் பாருங்க, உற்று பார்த்துட்டீங்க, அதிலே நிலைத்திருக்கிறீங்க. இப்போ நாவை அடக்காமல் இருந்தீங்கன்னா போச்சு, கன்ஃபெஷனுக்கு வர்றோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன டிசிஷன், அப்புறம் கன்ஃபெஷன். முதல்ல தீர்மானம், அப்புறம் அறிக்கை. இப்போ அறிக்கைக்கு வந்திருக்கிறோம். வாயில் என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். உற்று பார்க்க ஆரம்பித்த பிறகு, அதிலே நிலைத்திருக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் வாயில் என்ன பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், நாவை அடக்காதவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சொல்கிறேன் நம்முடைய பாஷையில் இன்றைக்கி போதிக்கிற அந்த இதில் சம்மந்தப்படுத்தி சொல்கிறேன். நீங்கள் வாயை திறந்து கண்டதை பேசுனீங்கன்னா உள்ளத்தில் இருக்கிற அந்த படத்தை என்ன பண்ணுறீங்க, கிறுக்கி போடுறீங்க, கெடுத்து போடுகிறீர்கள். யூ ஆர் டிஸ்ட்ராயிங் தட் இமேஜ். வாயினால் கெடுக்கிறீங்க, வாயினால் உள்ள படம் கெடுது. வெற்றி இமேஜை உள்ளே வச்சுருக்கீங்க, விதைச்சிருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அதிலே நிலச்சிருக்கிறீங்க, அதையே உத்து பார்க்குறீங்க, அதிலே நிலச்சி நிற்கிறீங்க. இப்போ நாம் அடக்கலைன்னா என்ன ஆகிடுது, கன்ஃபெஷனை அதுக்கேற்ற மாதிரி பண்ணலைன்னா, அதுக்கு ஒத்த மாதிரி பேசலைன்னா, வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளவு பண்ணது இப்போ வேஸ்ட்டாக போயிடுது. டிசிஷன் எடுத்து அவ்வளோ நல்லா கவனித்தது, எடுத்து வசனத்தை உள்ளே வச்சு விதைச்சி எல்லாம் பண்ணது வேஸ்ட்டாக போயிடுது. ஏன்னு சொன்னால் இப்போ என்ன ஆயிடுது, இந்த இமேஜ் கலைஞ்சு போயிடுது. நாவு இந்த படத்தை கெடுத்து போடுகிறது. அடக்காமல் இருந்தா, அடக்கிறதுனா என்ன, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதே தான் பேசணும். ஃபீலிங் ஒரு வேளை வேறு மாதிரி சொல்லலாம், மற்றவங்க ஒரு வேளை வேறு மாதிரி சொல்லலாம், பார்க்குற காரியங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அதை பேசாமல் அடக்கினா என்ன, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதே தான் நான் பேச போகிறேன், கண்ட்ரோல்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் சரியாக இருக்கிற மொழியாக. மற்றபடி நம்ம இருதயத்தையே வஞ்சித்து போடுகிறோம், இருதயத்தை ஏமாத்திடுறோம். நம்பக்கூடிய இருதயத்தை கூட நம்ப முடியாத இருதயமாக்கிடுறோம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்படிப்பட்ட இருதயத்தை வச்சு கர்த்தர் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் இருதயத்தை இருக்கிற அந்த படத்துக்கு எடுத்து போட்டிங்கன்னா வாயில் பேசி பேசி கர்த்தர் நம்ம கொடுத்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், செய்ய முடியும். கர்த்தரால் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியும். ஆனால் வஞ்சிக்கப்பட்ட இருதயம், நான் அடக்காதனால இருதயத்தில் இருக்க பிக்சர் கெட்டு போச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட இருதயத்தை வச்சு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. பெரிய காரியங்களை செய்யணும்னா இருதயம் கரெக்டாக இருக்கணும், இருதயத்தில் இருக்கிற படம் கரெக்டாக இருக்கணும், வாயில் இருக்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளை வச்சு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ இருதயத்தை கெடுத்து கொண்டால் அப்போ என்ன ஆகிடுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இருதயத்தில் ஒரு காண்டம்னேஷன், இன்ஃபீரியாரிட்டி, பயம், சந்தேகம், கவலை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வந்துடுது. கடவுள் சொன்னது ஒன்றும் நிற்கலை, பார்க்குறது கேட்டது எங்கெங்கேயோ யாரும் சொன்னது உணர்றது எல்லாம் உள்ளத்தை கெடுத்து போட்டுருச்சு. உள்ளத்தை கெடுத்து போட்டதுனால இப்போ அந்த உள்ளத்திலேருந்து விசுவாசம் கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இருக்கீங்களா? அப்போ முதல்ல தீர்மானிக்கணும். தீர்மானிச்சுட்டு பார்க்குற ஆள் தான் டீட்டெயில்டாக பார்க்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், நாவே அடக்கணும், கன்ஃபெஷனு. மூன்றாவது செயல், அதற்கேற்ற செயல், அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்துன்னு இருக்குது. இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துக்கு போங்க. 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசம் கிரியில் இல்லாதிருந்தால் தன்னிலை தானே செத்ததாக இருக்கும். கிரியை இல்லைன்னா விசுவாசம் பிரயோஜனமே கிடையாது. கிரியை இல்லைன்னா செத்ததுன்றது, விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இருக்கணும் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரியை இருக்க வேண்டும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளால் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறதுனால பெரிய விசுவாசி இல்லை. தேவன் உண்டென்று நானும் விசுவாசிக்கிறேன் பிரதர், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஆமாம், பிசாசு கூட தான் விசுவாசிக்குது, உன்னோட நல்லா நடுங்குது அது பிசாசு. கடவுள் உண்டென்று விசுவாசிக்கிறதுனால ஒரு ஆள் விசுவாசிக்கிற முடியாது. பிசாசுகளும் விசுவாசிக்கிறதாம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ. அதாவது கடவுள் உண்டுன்னு விசுவாசத்தா போதாது, அதுக்கேற்ற கிரியை வேணும். கடவுள் இருக்கிறது போல் வாழ வேண்டும். கடவுள் என்னை பார்க்குறாரு, நான் சொல்கிறத கேட்குறாரு, நான் அதுக்கேற்ற விதத்தில் வாழ்கிறேன்னா அப்படி காமிக்கணும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, ஞாபகம் இருக்கா? ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே செலுத்தின போது கிரியைகள்னாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகள்னாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. கிரியைகளால் விசுவாசம் பூரணப்பட்டதான். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, his faith was brought to completion. கிரியைகளால் விசுவாசம் பூரணப்பட்டதுன்னு சொன்னால் அவனுடைய விசுவாசம் எந்த விதத்தில் பூரணமடைஞ்சது? அது அவன் விசுவாசத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அவன் விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கிரியை செய்யும்போது தான் பெற்றுக்கொண்டான். கொண்டு போய் பலியிடுன்றாரு, அவன் தைரியமாக போய் பலியிடுறான் பாருங்கள். ஏன்னு சொன்னால் அவனுக்கு விசுவாசம் என்ன? நான் போய் என்னுடைய மகனை எரித்து தகன பலியாக இட்டால் கூட அந்த சாம்பல்லேருந்து ஒரு ஈசாக்கை கர்த்தர் எனக்கு எழுப்பி தருவார்னு விசுவாசிக்கிறான். ஏன் விசுவாசிக்கிறான்? அவர் சொன்னார், இவனிலே உன் சந்ததி வழங்குன்னு சொல்லிட்டார். இவன் மூலமாக சந்ததி உண்டாக தான் இயேசு வரணும், இதெல்லாம் சொல்லிட்டார் வாக்கு தத்தத்தில். அப்போ இவன் செத்தான்னா எப்படி சந்ததி உண்டாக முடியும்? அதனால் சாக முடியாது. எதுக்கோ கொண்டு போய் பலியிட சொல்கிறாரு. பலி இட்டாலும் கர்த்தர் அவனை எழுப்பி திரும்ப தருவார்னு சொல்லி விசுவாசிட்டே போகிறான். மலையடிவாரத்துக்கு வந்தோடனே அவனோட ஆட்களை பார்த்து சொல்கிறான், நானும் என் குமாரனும் போய் அங்கே தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோன்னு சொல்கிறான். நல்லா தெரியுது போய் பலியிட போகிறோன்னு. வரும்போது என் பையனோட தான் வருவேன்றான். நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த கன்ஃபெஷன் அப்படி இருக்குது. போயிட்டு பலியிட்டு விட்டு நாங்கள் திரும்பி வருவோன்றான். பையன் கேட்குறான், விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பலி எங்கன்னு கேட்குறான். கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்றான். வாயை திறந்து, ஐயோ மகனே, நான் வரும்போது தனியாக வருவேனப்பா, நீ போகும்போது நம்ம 2 பேரும் ஒன்றா போகிறோம், நான் வரும்போது தனியாக இல்லை வரணும்னு அழுகலாமன். அவன் ஃபுல்லாக விசுவாசிக்கிறான் பாருங்கள். திரும்ப வரும்போது இவனோட தான் வருவேன்னு நம்புகிறான். அதுக்கேற்ற கிரியை செய்கிறான் பாருங்கள். அவன் கிரியை செய்யலைன்னா அவன் கண்ட காரியங்களை கண்டிருக்க முடியாது. கிரியை செய்கிறான். அவன் கிரியை செய்ய போய் தான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு அவனுக்கு காரியங்களை சொல்கிறாரு. கர்த்தர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிந்து கொள்கிறான். விசுவாசம் கிரியைகளோடு வர வேணும். கிரியை வரும்போது தான் விசுவாசம் பூரணப்படுகிறது. அவன் நினைச்சதை அடைய ஆரம்பிக்கிறான். அப்போ பாருங்கள், முதல்ல தீர்மானம், 2வது அறிக்கை, 3வது செய்கை. அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி செயல் இருக்க வேண்டும். டிசிஷன், கன்ஃபெஷன், ஆக்ஷன். இது 3 வந்துருச்சுன்னா 30, 60, 100 என்று பலன் உண்டாகிறது. வசனத்தை ஒரு தீர்மானத்தோடு அதை நாடி தேடி அதை உற்று பார்த்து நாவை அடக்கி அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதே பார்க்கும்படியாக என்னை டிசிப்ளின் பண்ணி அதுக்கேற்ற செய்கைகளை செய்து நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் அப்போ அதனுடைய பலனை நான் அடையாமல் இருக்க முடியாது.